பாஜகவுக்கு எதிராக களம் புக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். மன்சூர் அலிகானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுடன் ரொம்ப இணக்கமாக இருந்தார். அதன் பிறகு அவர் தனி கட்சி தொடங்கினார். திமுகக்காக நாங்கள் ஆதரவு பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய அரசியல் நோக்கம் அப்படிங்கிறதுக்காக பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு வச்சுக்கலாமே. விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தால் இறக்கிவிடப்பட்டவர் அப்படிங்கிறதுலாம் தெல்ல தெளிவாக புரியுது. எனவே நாங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. ஸோ தாவேகாவினுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், ரசிகர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, இங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு தொழில் செய்யறானா அடுத்த அதே லெவல்ல இருக்கக்கூடிய இல்லாட்டி அதே தொழில் செய்யக்கூடிய இன்னொருத்தனை வச்சு எதிர்க்க வைப்பாங்க. கண்டிப்பா விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு நிறைய நடிகர் நடிகைகளை களம் இறக்குவார்கள். அதுல ஒரு நபரா கூட இந்த மன்சூர் அலிகான் அவர்கள் இருக்கலாம், இன்னொரு நபரா நம்முடைய கருணாஸ் அவர்கள் இருக்கலாம், இன்னொரு நபரா வடிவேலு கூட உள்ள கொண்டு வரலாம். இப்படின்னு சொல்லி பல வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கப்பட்ட அஜித்குமார் அவர்கள், விஜய் அவர்கள் இப்படி அரசியல் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா ரேசிங்க்கு போன அஜித்குமார் அவர்கள் தமிழ்நாட்டை பெருமை மிக்க ஒரு மாநிலமாக மாற்றி வருகிறார் அப்படின்னு சொன்னவங்க ஒரு கட்டத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவா அஜித்குமார் அவர்கள் பேசின உடனேயே அஜித்குமார் அவர்கள் நல்லவரா இல்லையா, அவர் தமிழரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பித்தது. இப்போ மறுபடியும் விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க.